விஜய் அவர்களுக்கு அந்த ஒரு பயம் வந்திருக்கணும். தமிழ்ல சிலப்பதிகாரம் எழுதப்பட்டது, மணிமேகலை எழுதப்பட்டது, இப்படி இல்லாம அவ எழுதி வச்சிருக்கா. இது இந்த மாதிரி ஒரு மேட் ரஷ் ஃபார் சினிமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது உருப்படுற கதை. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா சார்? ரொம்ப நம்ம தூரமா வேண்டாம், பக்கத்து ஸ்டேட் கேரளா. யாராவது அங்க நடிகர் இந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. மிஞ்சி போனா ஒரு எம்எல்ஏ எம்பி. இப்போ தமிழா பார்க்கக்கூடியவங்க ஏதாவது எழுதுவான் பாரு, இவன் பார்ப்பேன் சொல்லிட்டான், நாமத்தை போட்டுன்னு சொல்லிட்டான், எச்ச பார்சாதி சொல்லிட்டான், ஏதாவது சொல்லுவா என்ன பார்த்து. இதுல ஒருத்தரை மட்டும் தப்பு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ மற்றவாள்லாம் எஸ்கேப் ஆயிடுவா. பட் ஆன்மீகத்திலேயே இது தவறு நடக்குதா இல்லையா? என்ன நடக்குது? இப்போ ஸ்ரீகாகுளத்துல பெருமாள் கோயில் 10 பேர் இறந்து போயிருக்காங்க. நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை பண்ணாமல் ஒருத்தன் இருக்கா பாருங்க, அதுக்கு பிராயஷ்சித்தமே கிடையாது. இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு இருக்கே, ஏறத்தாழ அதுதான். பிஜேபி பண்றதும் தப்பு. ஏதோ பதவிக்கு வரணுங்கிறதுக்காக கண்ணா பின்னால லெஃப்ட் அண்ட் ரைட் ப்ராமிசஸ் பண்ணிட்டு நிறைவேற்றாம போனா அது தப்பு. இந்த மாதிரி போச்சுன்னா பாரத தேசம் எங்க போகும்? 10,000 ரூபாய் கொடுக்குறேன், 20,000 ரூபாய் கொடுக்குறேன், பஸ்ஸை ஃப்ரீயா கொடுக்குறேன், ட்ரெயினை ஃப்ரீயா கொடுக்குறேன், எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, வாட்டர் ஃப்ரீ, என்ன பின்ன எது உழைக்கவே வேண்டாமா? பாரத தேசத்தை ஒருத்தரும் உழைக்கவே வேண்டாமா? இது எப்படி கஜானாலாம் நம்ம கிட்ட காலியா போகாதா? அப்ப திரும்பி நீங்க டாக்ஸ் பண்ண மாட்டேங்களா? மக்களோட ஏழ்மையை பயன்படுத்துகிறாங்க. கவர்மெண்டல் மிஸ்டேக் அது. இவ்வளவு வருஷம் ஆயோ நீங்க ஏழ்மையை போக்கல. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. ஆன்மீக சொற்பொழிவாளரும் வேத விற்பனருமான திரு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். நமஸ்காரம். நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பரபரப்பான அரசியல் இப்போ போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வேடிக்கையாக கூட இருக்கு. 4 தலைவர்கள், ஓபிஎஸ், இபிஎஸ், செங்கோட்டையன், தினகரன், இவங்க 4 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் துரோகத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. நீ செஞ்சது துரோகம், நீ சசிகலாவுக்கு பண்ணது துரோகம், நீ அம்மாவுக்கு பண்ணது துரோகம் அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எது துரோகம்னே புரிய மாட்டேங்குது. புராண ரீதியில துரோகத்தை பற்றி 2 வார்த்தை சொல்ல முடியுமா? இந்த பாலிடிக்ஸ் நான் அவ்வளோ டீட்டெயில்டா ஃபாலோ பண்றது இல்லை. ஸ்ரீமத் ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டம், அந்த கிஷ்கிந்தா காண்டத்துல ராமர் பத்னியை தொலைச்சுட்டார். சீதை எங்க போயிருக்கான்னு தெரியல, தேடின்னு வரார். அந்த சமயத்துல ஹனுமானை சந்திச்சு, ஹனுமான் அவருக்கு பக்தனாகி அவரை சுக்ரீவனோட சேர்த்து வைக்கிறார். அப்போ சுக்ரீவனுடைய ஒய்ஃப், அவனுடைய தர்மபத்னியான ருமையும் அவனுடைய அண்ணா வாலியினால் ஒரு ஹொஸ்டேஜ் மாதிரி வைக்கப்பட்டவள். அப்ப சுக்ரீவனுக்கும் ராமருக்கும் ஒரு மைத்ரி பாவம் ஏற்படுறது. மைத்ரி பாவம்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். சரி, இவர் சொல்றார், உன் பத்னியை மீட்டெடுப்பதில் நான் உதவுகிறேன், என் பத்னி சீதையை ராவணனிடத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு நீ உன் வானர சைன்யத்தை கொடுக்க வேண்டும். அப்ப அக்னிய பலம் வரா. இதுக்கு ஒரு ஒப்பந்தம், இந்த காலத்தை மெமோராண்டம், எம்ஓயூன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ராமர் வாலியை வதம் பண்ணிட்டு கிஷ்கிந்தைக்கு ராஜாவா சுக்ரீவனை நியமிச்சுட்டு அங்கதனை யுவராஜாவாக்கி ருமையை மீட்டு கொடுத்துடுறார். மழைக்காலம், அதனால குரங்குகள் தேட போறது இல்லை. மழைக்காலம் முடிந்த பிறகு வாஸ்தவமா சுக்ரீவன் என்ன பண்ணிருக்கணும்னா, உடனே குரங்குகளை எல்லாம் அனுப்பிச்சுட்டு இதோ சீதையை தேடுவதில் நீங்கள் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கணும். ராமரும் கேலண்டரை கிழிச்சு பார்க்கிறார், ஒன்னும் இவன் வராப்படியே இல்லை. அப்ப தம்பியான லக்ஷ்மணன் அனுப்புறார். ஏன்னா ராமர் காட்டுல தான் வாசம் பண்ணுவார், பட்டின பிரவேசம் பண்ண மாட்டார். லக்ஷ்மணன் போறான். அப்படியே அவனும் ஆதிசேஷாவதாரம், அப்படியே அனல் பறக்க போறான். இதை பார்த்துட்டு ஹனுமான் சமாதானப்படுத்திட்டு, அங்கதன் சமாதானப்படுத்திட்டு சுக்ரீவனை வர வைக்கிறான். அப்போ ஒரு வார்த்தை சொல்றான் லக்ஷ்மணன், ஒரு வேதம் படித்தவரை கொன்ற பாபம், நல்ல பசுவை கொன்னு தீர்த்த பாவம், பொய் சொல்லுபவனுக்கு என்ன பாவமோ இது அத்தனை பாவங்களுக்கு கூட பிராயஷ்சித்தம் இருக்கான். அதாவது ஒரு மாடை வெட்டுபவன், அது கோக்னன்னு பேரு, அதை வதம் செய்பவனுக்கு ஒரு பாவம் வரும் இல்லையா? பசுவை வதம் செய்ய பால், தயிர், மோர், பன்னீர் எல்லாம் கொடுக்கறது, அதை கொன்னுட்டா ஒரு பாவம் வரும். கோஹத்யா, அதுக்கு ஒரு பிராயஷ்சித்தம் உண்டு. பிரம்மஹத்யான்னு பேரு, அதுக்கும் பிராயஷ்சித்தம் உண்டு. பொய் சொல்லுபவனுக்கும் பிராயஷ்சித்தம் உண்டு. ஆனால் சுக்ரீவா, நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு
அதை பண்ணாமல் ஒருத்தன் இருக்கான் பாருங்க, ஃபுல் ப்ராமிஸ் கொடுத்துட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்கான் பாருங்க, அதுக்கு பிராயஷ்சித்தமே கிடையாது. இது ஒரு துரோகம் மாதிரி தான். நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றாம போயிட்டேன்னா பிற்காலத்துல ஐயோ நான் பண்ணிவிட்டேனேன்னு சொன்னா அதுக்கு பிராயஷ்சித்தமே கிடையாது. அவ்வளவு பெரிய பாவமா அது. இது நான் வேடிக்கைக்கு சொல்றேன், நீங்க கேட்டது ஒரு புது அரசியல் கேள்வி, அதை கொஞ்சம் பெரிய பிளாங்கெட்டா வச்சு சொல்றேன். இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு இருக்கே, ஏறத்தாழ அதுதான். நான் பண்றேன்னு சொல்லிட்டு அது இங்க மாட்டி விட்டது, அவர்கள் இதை செய்தார்கள், இவர்கள் அதை தடுத்தார்கள். எப்பவுமே நம்மளால நம்ம சக்திக்கு முடிஞ்ச ப்ராமிசஸ் தான் நம்ம பண்ணணும். பண்ணிவிட்டா அதை நிறைவேற்றணும். அது அந்த பவருக்கு வரக்கூடியவாளோ அதை யோசிக்கணும். அது சென்டரா இருக்கட்டும், ஸ்டேட்டா இருக்கட்டும், அது எந்த ஸ்டேட்டா வேணாலும் இருக்கட்டும். இதெல்லாம் நீங்க பண்ண போறேன், வாக்குறுதி கொடுக்குறேன், இந்த எக்ஸாம் வேண்டாம் நான் தடுக்க போறோம்னு சொல்றோம் அப்படின்னா அதற்கு உண்டான சக்தி நம்ம கிட்ட இருக்கா இல்லையான்னு யோசிச்சுட்டு பண்ணணும். ஏதோ பதவிக்கு வரணுங்கிறதுக்காக கண்ணா அப்படின்னால லெஃப்ட் அண்ட் ரைட் ப்ராமிசஸ் பண்ணிவிட்டு நிறைவேற்றாம போனா அது தப்பு. இப்போ நீங்க இந்த தலைவர்கள் இபிஎஸ் சவாலெல்லாம் கேட்டிருக்கேன், நான் அதை சீரியஸா ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா அடியேனை பொறுத்தவரை இந்த உட்கட்சி விவகாரம் இதெல்லாம் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் ஹாவ் அ ரோல் டு பிளே. துரோகத்தை பத்தி சொன்னதுனால உங்க வாவ் தமிழா மூலமா நம்ம ராமாயணத்துல நடந்த ஒரு சம்பவம் ஒண்ணுமே இல்லை. ஒரு குடும்பத்துல இருக்கோம் சார், நம்ம அரசியல் வரைக்கும் போக வேண்டாம். ஒரு குழந்தைக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறோம்னா நம்மளால முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணணும். ஏதோ அந்த சமயத்துல பண்ண போறோங்கிறதுக்காக கண்ணாப்பனா நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் நாளைக்கு அது நம்ம கேள்வி கேட்கும், நீ தானே பண்றேன்னு ஏன் பண்ணலன்னு கேட்கும். வீட்டிலேயே குழந்தை கேட்கும் போது ஓட்டர்ஸ் கேட்கணுமா வேண்டாமா? பீகார்ல இப்படி அள்ளி விடுறாங்களே பிஜேபி, தப்பு. அப்சல்யூட்லி பிஜேபி பண்றதும் தப்பு. நான் கொஞ்சம் நியூஸ் ஃபாலோ பண்ற அந்த விஷயத்துல ஆர்ஜேடி பண்றதும் தப்பு. நான் ஓப்பனா சொல்றேன் சார், இந்த மாதிரி இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு 2500 இந்த மாதிரி போச்சுன்னா பாரத தேசம் எங்க போகும்? நான் என்ன சொல்றேன், இஸ் த கவர்மெண்ட் ஹியர் டு கிவ் அவே ஜஸ்ட் மணி அண்ட் 300 யூனிட் எலக்ட்ரிசிட்டி? எங்கேருந்து வர போறது பணம்? பஸ் ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீ, ஃப்ரீலியேவா நம்ம ஓட்டணும்? ஒரு காலகட்டம் இருந்தது சார், ஃப்ரீயா வந்தா அந்த பொருளுக்கு வேல்யூவே இருக்காதுன்னு ஒரு எண்ணம் இருந்தது. நம்ம ஃப்ரீயா ஐயோ வேண்டாம் நான் ரூபா கொடுத்துடுறேன்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரீக்கு அப்படி அலையிறோமே, எங்க இது போக போறது? 10,000 ரூபாய் கொடுக்குறேன், 20,000 ரூபாய் கொடுக்குறேன், பஸ்ஸை ஃப்ரீயா கொடுக்குறேன், ட்ரெயினை ஃப்ரீயா கொடுக்குறேன், எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, வாட்டர் ஃப்ரீ. என்ன பின்ன எது உழைக்கவே வேண்டாமா? பாரத தேசத்தை ஒருத்தரும் உழைக்கவே வேண்டாமா? இது எப்படி கஜானாலாம் நம்ம கிட்ட காலியா போகாதா? அப்ப திரும்பி நீங்க டாக்ஸ் பண்ண மாட்டேங்களா? மக்களோட ஏழ்மையை பயன்படுத்திக்கிறாங்க. ஏழ்மை இது எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அப்படின்னா உங்க கவர்மெண்டல் மிஸ்டேக். அது இவ்வளவு வருஷம் ஆயோ நீங்க ஏழ்மையை போக்கல. எப்போ போகும் இது? இந்த மாதிரி 10,000 ரூபாய் கொடுத்தா போகுமா? இது தப்பு. இது என்னுடைய அபிப்பிராயத்துல அது பிஜேபி பண்ணாலும் தப்பு, எந்த ஒரு கட்சி பண்ணாலும் தப்புங்கிறதான். கரூர் சம்பவம் நடந்து 1 மாசம் ஆயிடுத்து, இன்னும் இந்த காயங்கள் ஆறல. தமிழரான உங்களுக்கு அது மனசு ரொம்ப பாதிச்சிருக்கும். இந்த சம்பவம் நடந்து இன்னி வரை நிச்சயமா எல்லாருமே பாதிச்சிருக்குது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? துக்கம் தரக்கூடிய சம்பவம். குழந்தைகள் இளைஞர்கள்லாம் முக்கியமா போயிட்டான்னா அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறது. அது யாரா இருந்தாலும் வருத்தம் சொல்லுவா, கண்டலன்ஸ் தெரிவிப்பா. இது கட்சிக்கும் அப்பாற்பட்டு நான் சொல்றேன். எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு மனிதன் இருந்தால் இது தவறுன்னு தான் சொல்லுவான், வருத்தப்படுவான். இப்ப அதுக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் வெளியில வருவோம். இதுல ஒருத்தரை மட்டும் நம்ம தப்பு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ மத்தவாள்லாம் எஸ்கேப் ஆயிடுவா. அஜித் தான் சொல்றாரு, அவர் சொல்றார். இப்போ என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனுங்கிறது, ஒரு லா அண்ட் ஆர்டருங்கிறது இஸ் அண்டர் தி ஸ்டேட்ஸ் கண்ட்ரோல். ஒருவேளை பிரச்சாரம் பண்ண வந்தவரை ஆளுங்கட்சிக்கு பிடிக்காம இருக்கலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா ஒரு லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட்ஸுங்கிறது ஸ்டேட்டோட சப்ஜெக்ட். அப்போ அந்த இடத்துல அது சரியா இருந்திருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சரியான இடமா? அந்த இடத்துல பொதுவான வசதி இருக்கா மக்கள் வருவதற்கு, செல்வதற்கு? எக்ஸிட், இப்போ நம்ம ஒரு ஆடிட்டோரியம் போனாலே என்ட்ரி எக்ஸிட் இருக்கும், அதுக்கு இடம் இருக்கா அங்க? அது முதல். ஸோ அப்போ ஒரு கவர்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. ரெண்டாவது ஒண்ணுமே இல்லை சார், இப்போ நம்ம நாட்டுல சினிமா, பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் இதுல இருக்கக்கூடியவர்கள் தான் பொதுவா ஒரு சூப்பர் ஸ்டார்ஸா இருப்பா. ஒரு சச்சின் தெண்டுல்கரோ, ஒரு தோனியோ, ஒரு கவாஸ்கரோ, ஒரு கபில் தேவோ, ஒரு விராட் கோலியோ. ஸ்போர்ட்ஸ். பாலிடிக்ஸ் கேட்கவே வேண்டாம், சென்டர்ல நிறைய லீடர்ஸ் இருப்பா, ஸ்டேட்ல அந்தந்த ஸ்டேட்ல லீடர்ஸ் இருப்பா. சினிமால கேட்கவே வேண்டாம், எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேருந்து, ஜெயலலிதா காலத்திலேருந்து, NT ராமராவ் காலத்திலேருந்து அதுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. இப்ப நீங்க பாட்டுலயோ
டான்ஸ்லயோ நாங்க சொல்ற உபன்யாசத்திலயோ நீங்க அந்த அளவுக்கு ஒரு மேட் ரஷ் பார்க்க முடியாது. வரும், எனக்கே ஒரு 1200-300 பேர் வந்துடுறான்னு வச்சுங்கோ, அது ஒரு பெரிய கூட்டம். அது முடிஞ்ச உடனே நான் அடியனுடைய அனுபவத்துல சொல்றேன், எல்லாரும் செல்ஃபி எடுக்கணும்னு கேட்பா, சைன் பண்ணணும்னு கேட்பா. கிட்டத்தட்ட சில இடங்கள்ல 1.5 மணி நேரம் ஆறுது. இது வெறும் இந்த சைனோ போட்டோவும் எடுக்கிறதுக்கு. நீங்க நம்ப மாட்டேன், நான் அந்த சமயத்துல எப்படி பயப்படுவேன் தெரியுமா? ஏன்னா ஒரு 20 பேர் தள்ளிவிட்டானா அங்கேயும் ஒரு ஸ்டாம்பீட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப நான் ஆர்கனைசர்ஸ் கிட்ட முன்னாடியே சொல்லிடுவேன், நீங்கள்லாம் வாலண்டியர்ஸ் அங்கங்க நிறுத்தி வச்சுடணும், அவங்கெல்லாம் கியூல எல்லாரையும் அனுப்பணும், நம்ம சைன் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் வந்து இப்ப ஸ்டேஜ்ல நீங்க வந்திருக்கீங்க சார், நான் ஸ்டேஜ்ல பேசும்போது அங்க வரும்போது எனக்கு என்ன பயம்னா, இங்க அப்படியே ஒரு செகண்ட் பின்னாடி விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஸோ நான் உடனே சொல்வேன், செல்ஃபியை நீங்க அங்கேருந்து எடுக்காதீங்க, என்கிட்ட கொடுங்க, நான் எடுக்கிறேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் கிடையாது, ஒரு சினிமா ஸ்டார் கிடையாது, பொலிட்டீஷியன் கிடையாது, ஒரு சாதாரண ராமாயணம் பாரதம் சொல்லக்கூடிய ஒரு சொற்பொழிவாளர், ஒரு உபன்யாசகர். நமக்கே ஒரு பயம் வரும்போது இங்க வந்து விஜய் அவர்களுக்கு அந்த ஒரு பயம் வந்திருக்கணும், இந்த கூட்டம் வரப்போறதே ஹவா. ஏன்னா அவருக்கு தெரியும், அவங்க அந்த ஸ்டாருக்கு அவங்களோட லெவல் தெரியும், எவ்வளவு மக்கள் வருவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம லேட்டா வரலாமா, கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு வந்தால் கூட்டம் பில்டப் ஆகாம இருக்குமே. அவர் மேலேயும் இப்போ தப்பு ஒத்தர் மேல இல்லைன்னு சொல்ல, ஏற்கனவே 4 கூட்டங்களை பார்த்தவர், அவர் பார்த்திருக்காரு. ஸோ அதனால அடியனுடைய அபிப்பிராயத்துல இதுல ஒத்தரை தப்பு சொல்லக்கூடாது. 1 அரசாங்கம், 2வது விஜய் அவர்கள், 3வது மக்கள் சார். நம்ம மக்கள் மேல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸால ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து திரும்பி ஓட்டு கேட்கறதுக்காக போனோம். எனக்கு ஓட்டெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்தும் வேண்டாம். நான் ஒரு சாதாரண ஒரு சிட்டிசனா சொல்றேன். இது வந்து விஜயோட ஃபேன்ஸே பார்க்கலாம், வேற யார், அஜித்தோட ஃபேன்ஸு, ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸு, கமல் ஃபேன்ஸ் எல்லாரும் தானே உங்க வாவ் தமிழா பாக்குறா. இது நான் வந்து ஒருத்தர் மேல வெறுப்பு, ஒருத்தர் மேல அன்பு வச்சு நான் சொல்லல. எப்படி ஒரு கார்பெண்டரா இருக்கக்கூடியவருக்கு கார்பென்ட்ரி பார்க்கறது தொழிலோ, பிளம்பருக்கு பிளம்பிங் தொழிலோ, நடிகருக்கு நடிப்பு ஒரு தொழில் சார். அதை நம்ம அந்த தொழில் ரீதியில தான் பார்க்கணும். அது என்னமோ எனக்கு தெரியல, ஒரு வைரஸ் மாதிரி ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. நிஜமா தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு ஆந்திராக்கு. ஒருத்தர் ஆக்டரா இருந்தா அவர் டேலண்டடா இருக்கலாம். ஆக்டிங்ல மட்டும் இல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன்ல கூட டேலண்டடா இருக்கலாம். இப்ப ஜெயலலிதா அவர்கள்லாம் பன்மொழியில பேசுவா, அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஷி வாஸ் நோன் டு பி a very strong person இருக்கலாம். டேலண்ட்டுக்கு நான் குறைச்சல் சொல்லல. மக்களோட மக்களா இருக்கக்கூடிய அடியனுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இளைஞர்கள் முக்கியமா வந்து 16, 17, 18 வயசு, அப்பதான் அவங்க 11th 12th இருக்காங்க. அப்புறம் வந்து they have to go towards graduation. படிப்புல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் சார். இந்த மாதிரி லட்சமா போய் ஒரு ஆக்டரை பார்த்தேன்னா நீங்க எங்க படிப்பு? ஆனஸ்ட்லி சார், இப்ப நீங்க அந்த கூட்டத்துல பாருங்க, ஜென்ரலி ஒரு கூட்டம் எடுங்க, இந்த ஆக்டர்ஸ் பரவாயில்ல, எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க அப்பர் கிளாஸ் பார்ப்பேன், எவ்வளவு பர்சன்டேஜ் அப்பர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ் பார்ப்பேன்? ரொம்ப பர்சன்டேஜ் லோவா இருக்கும். அவங்க இத்தனைக்கும் இப்ப நான் சொல்ற கிளாஸஸ்லாம் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கோ தொழிலுக்கோ கஷ்டப்படக்கூடியவர்கள் இல்லை. பொதுவா வரவங்க எப்படின்னா, அப்பா அம்மா வந்து ஒரு லேபரர்ஸ் இல்லாட்டா அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பத்துல இருந்து நீங்க என்ன பண்ணணும், அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை போக்கணும்னா படிக்கணும். ஹார்ட் ஒர்க் கொடுத்து படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணி மேலே டிகிரி வாங்கி வேலையை வாங்கி சம்பாதிச்சு உங்க குடும்பத்தோட அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸை நீங்க மேலே தூக்கணும். அதை விட்டுட்டு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ரூபாவோ 3000 ரூபாய் கொண்டு கார்த்தால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் கியூல போய் பார்த்து அந்த ஆக்டரை பார்க்கறதுக்காக, அந்த ஆக்டர் எல்லாம் இப்ப நான் தப்பே சொல்லல, பொதுமக்களுடைய தப்பு சார். பிறந்த குழந்தையெல்லாம் யாராவது ரேலிக்கு எடுத்துன்னு போலாமா? அந்த இடத்துல கூட்டம் வரும் தெரியாதா? நீங்க மட்டுமா அங்க நின்றுட்டு இருப்பேன். ஸோ ஷுடன்ட் யூ பி கேர்ஃபுல்? நம்ம மேல ஒரு தப்பு இருக்குன்னு நமக்கு தெரியலையா? இதோட சேர்த்து நான் இன்னும் சொல்றேன் சார், ஒரு பர்டிகுலர் நியூஸ் சேனல் அந்த கரஸ்பாண்டன்ட் வந்து ஒரு விஜய் அவர்களுடைய ரேலியில ஏதோ ஒரு இன்டர்வியூவோ ஏதோ எடுக்க வரா, அந்த அவங்களோட ஃபாலோவர்ஸ் கழுத்துல அந்த இதை போட்டுட்டு நாக்க மடக்கிண்டு அப்படியே டான்ஸ் ஆடிண்டு அந்த கரஸ்பாண்டன்ட்டை தள்ளி விட்டு இதெல்லாம் இதுல இருக்கு. அதை பார்க்கும்போது சார், யூ ஒன்ட் பிலீவ், ஆஸ் அ சிட்டிசன் உங்களை மாதிரி ஒரு குடிமகனா என் கண்ணில் தண்ணி வந்துடுத்து. அந்த குழந்தையோட அப்பா அம்மா, அந்த 17-18 வயசோட அப்பா அம்மா எவ்வளவு உழைப்பா, அந்த பையன் மேல எவ்வளவு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும், இவன் படிப்பான், நம்ம குடும்பத்தை முன்னேற்றுவான்னு நாக்க மடக்கிண்டு இப்படி 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 ஆடிண்டு, வேர் ஆர் வி ஹெடிங் அஸ் அ சொசைட்டி? நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒருத்தர் பதவிக்கு வர போறாருன்னா நான் இதெல்லாம் பண்ண போறேன்,
அதை நீங்க வந்து இப்ப எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு, இளைஞர்கள் பார்த்துட்டு இந்த பாலிசி நன்னா இருக்குடா, இது நன்னா இல்ல, இதனால நம்ம பிசினஸ் எப்படி பாதிக்கும், இதனால நம்ம அப்படி பேச வேண்டிய சொசைட்டி அந்த மாதிரி சிந்திச்சாவே கூட்டத்துக்கு வரும். அதுதான் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு நம்ம போயிட்டோமே சார். என்ன சார் 3000 கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து தமிழ் மண்ணுங்கிறோம். கரெக்டா? தமிழ்ல சிலப்பதிகாரம் எழுதப்பட்டது, மணிமேகலை எழுதப்பட்டது. இப்படி இல்லாம அவ எழுதி வச்சிருக்கா? இப்படியா? எப்படி ஒரு வள்ளுவனார் வாழ்ந்த பூமி 1330 குறள் என்னமா அவர் எழுதி வச்சிருக்கார். அந்த பூமியில போய் நம்ம ஒருத்தர் நடிச்சா இவர் நான் விஜய்னு சொல்ல வரல, நாளைக்கு இன்னொரு நடிகர் வருவார். இந்த தமிழ்நாட்டுக்கு அந்த வைரஸ் வந்துடுத்து சார். அது இப்ப விஜய் வந்திருக்கார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் கமலஹாசன் அவர்கள் இருந்தார், ரஜினிகாந்த் வரணும்னு எதிர்பார்த்தா, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்தாச்சு, அதுக்கு முன்னாடி கதையெல்லாம் எழுதியிருந்தார் கருணாநிதி அவர்கள் வந்தாச்சு, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் வந்தாச்சு. நம்ம ஏன் அந்த சினிமா துறையே சார்ந்தவங்களையே எடுக்கிறோம்? ஒரு படிச்சவர், ஒரு உழைப்பாளி, ஏன் வை கான்ட் வி திங்க் பியாண்ட் சினிமா சார்? அது ஏன் அது சினிமா நடிகர் மேல தப்பா, நம்ம மக்கள் மேல, இளைஞர்கள் மேல மெயின்லி சார்? அவரோட எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ அந்த குழந்தை எப்படி படிக்கும், அந்த குடும்பத்தை அதை ஒசத்த வேண்டாமா? அப்பா அம்மாக்கு எவ்வளவு ட்ரீம்ஸ் இருக்கும் அந்த குழந்தை மேல. உட்காந்து ரேலியில போய் நாக்க மடக்கிண்டு இப்படி இப்படி ஆடிண்டு அந்த கரஸ்பாண்டன்ட் தள்ளி விட்டு, எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே ஐ ஃபெல்ட் ரியலி பேட். எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றது? ஸோ இப்போ இந்த கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க கேட்டீங்க, அதுதான் நான் சொல்லிட்டேன். அது ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் தப்பு, விஜய் அவர்கள் மேலேயும் தப்பு, பொதுமக்கள் மீதும் தப்பு. இல்ல சதி வேலை தான் நடக்குது. அதெல்லாம் எனக்கு சிபிஐ விசாரணை, நான் என்ன சிபிஐயா சார்? எனக்கு வந்து அது யார் சரி யார் தப்புங்கிறது இல்லை. விஜய் மேலேனா நான் என்ன சொல்றேன், அப்போ நீங்க உங்க பொறுப்பு துறப்பு நீங்க பண்ணிடுறேன். ஐயோ நான் இதுக்கு பொறுப்பு இல்லை. ஏன் அந்த வந்த பெத்த குழந்தைய தூக்கின்னு வர அப்பா அம்மாவுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா சார்? அது என்ன ஆகாசத்துலயும் குதிச்ச குழந்தையா? அம்மா வந்து கர்ப்பத்துல தாங்கி பெத்த குழந்தை இல்லையா? அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு கவலை இருக்க வேண்டாமா? நம்மளால என்ன பண்ணுவோம், வீட்டிலேயே குழந்தைய வச்சுட்டு. பொதுவா பெரியோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் 10-11 நாள் அந்த அசௌச்ச காலம் வரைக்கும் யாரையும் வரவிட மாட்டா. எவ்வளவு நம்ம எல்லாம் குழந்தைய ஜாகிரதையா பார்த்துப்போம். இந்த மாதிரி பொது ரேலிக்கெல்லாம் கூட்டுன்னு போனா நீங்க ஒரு ஆவரேஜா, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சார். ஒரு ஆவரேஜ் ஹைட் ஆஃப் அ மேன், ஒரு ஆணனுடைய ஹைட், ஆவரேஜ் ஹைட் பெண்ணை விட ஜாஸ்தி. இப்ப அதுக்காக எல்லா ஆண் மகனும் அப்படியே ஓங்கி உலகளந்த உத்தமன் எல்லாம் கிடையாது, ஒரு ஹைட்ல இருப்பா. இப்ப நீங்க ஒரு ரேலிக்கு போறேன்னா ஒரு 10 பேர் நிக்கிற இடத்துல ஒரு 1000 பேர் இருப்பா, அவ்வளவு கூட்டம் இருக்கும். இப்ப நீங்க குள்ளமா இருக்கேள், கையில ஒரு குழந்தைய வச்சுருக்கேள், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆண் கிட்டத்தட்ட எல்லாரும் டாலா இருப்பா. சிம்பிள் சயின்ஸ் சார். இதுக்கு இன்னும் PhD எல்லாம் பண்ண வேண்டாம். காத்து எப்படி வரும்? இப்ப நம்ம ட்ரெயின்லயே வந்து நீங்க எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போகும்போது கொஞ்சம் குள்ளமா இருந்தேன்னா உங்களுக்கு பிரீத் பண்ற, யூ வில் ஃபீல் தி சஃபகேஷன். ஏன்னா எல்லாரும் வசந்தியா இருக்காளே, கையை தூக்கின்னு இப்படி டைட்டா பாம்பே ட்ரெயின் எல்லாம் அப்படி பிடிச்சுன்னு போவா. ரேலியில 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, இப்ப அவங்க வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிக்கணும் பிறந்த குழந்தையோட. ஒரு அம்மா என்ன கவலைப்படணும், ஐயோ குழந்தைய கையில வச்சுட்டு இருக்கேனே, சுத்தி இருக்கவங்க எல்லாம் டாலா இருப்பாங்களே, நமக்கு அந்த குழந்தைக்கு பொதுவான காத்து வருமா, அதுக்கு பால் பசி எடுத்ததுன்னா எங்க கொடுப்பேன், எப்படி நான் எக்ஸிட் பண்ணுவேன்னா சார், ரேலியில எல்லாம் எக்ஸிட் பண்றதே கஷ்டம். இப்ப நீங்க வேண்டாம் நினைச்சு வெளியில வரணும்னா நடக்குது. இப்படி இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல ஏன் நம்ம தப்பை ஏத்துக்க மாட்டேங்கிறோம்? சரி, நீங்க அரசியல்ல வந்து ஒரு சினிமாக்காரங்க பத்தி சொல்றீங்க, பட் ஆன்மீகத்திலயும் இது தவறு நடக்குதா இல்லையா? என்ன நடக்கிறது? ஆன்மீகத்திலயும் வந்து இந்த மாதிரி வந்து கோயில் நெரிசல், இப்ப ஸ்ரீகாகுளத்துல வந்து பெருமாள் கோயில் 10 பேர் இறந்து போயிருக்காங்க. கோவிலுக்கு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போங்க. திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாள் வந்து 100 வாட்ஸ் பல்பு, நம்ம ஆத்துல நம்ம பார்க்கக்கூடிய பெருமாள் வந்து 0 வாட்ஸ். அவருக்கு தான் சக்தி அதிகம்னா கிடையாது சார். நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன வில் பவரோ அதே தான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாளுக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன சக்தியோ நம்ம தெருமுனையில இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி கோவில்ல பெருமாளுக்கும் அதே சக்தி. அப்பயே இந்த பரவசம் வருது. இப்ப நீங்க ஒரு திவ்ய தேசத்துக்கு போகணும்னா பிளான் பண்ணிக்கோங்க. இப்ப வைகுண்ட ஏகாதசி, என்னுடைய பெற்றோர்களே அவ என்ன சொல்றான்னா, இப்ப டிசம்பர்ல வைகுண்ட ஏகாதசி வருதுன்னா நாங்க கட்டாயமா போனோம்னா எங்க பெற்றோர்கள் கிட்ட அட்வைஸ் பண்ணேன், இப்ப பாருங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம பெருமாள் கோவில் பக்கத்துல ஒரு பெருமாள் இருக்காரு, அவரை போய் சேவிப்போம். எப்போ கூட்டம் கம்மியா இருக்கோ அப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போகும். அடியன் கொடுக்குற அட்வைஸ் சார், நான் வந்து இது வெறும் ராமாயணம் பாரதம் திவ்ய பிரபந்தத்தை தான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். அடியன் சொல்றேன், நான் என்னுடைய ஃபாலோவர்ஸோ கேட்கறவங்களுக்கோ நான் சொல்வேன், இந்த மாதிரி நெரிசல்ல போகாதீங்க, இன்னைக்கு சேவிச்சாதானுங்கிறது இல்லை. இல்லாட்டா உங்களுக்கு யங் பிளட்டா இருக்கு, உங்களால நல்லா நடக்க முடியும், ஸ்ட்ராங்கா இருக்கு,
தட் இஸ் டிஃப்ரெண்ட். கால்வலி கைவலியோட இருக்கக்கூடியவங்க, கையில குழந்தையோட இருக்கக்கூடியவங்க ரொம்ப கூட்டமான கோவில்களுக்கு போகக்கூடாதுன்னு அடியேனுடைய அட்வைஸ் பண்றேன். இப்ப வேற என்ன சொல்றது சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்டேன் இல்லையா, நடிகர் இதுல மட்டும் வந்தா நடக்கிறது சொல்றேன், கோவிலுக்கும் நான் அட்வைஸ் பண்றேன். இட் இஸ் அவர் டியூட்டி. இப்ப நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கோம் சொசைட்டில, நான் உபன்யாசம் சொல்றேன்னா நமக்கு தர்மத்தை சொல்றது ஒரு டியூட்டி. ஒரு நடிகரும் அப்படி சொல்லியிருக்கணும், கவர்மெண்ட்டும் அதை வியூகிச்சிருக்கணும், பொதுமக்களும் பார்த்துருக்கணும். இது இந்த மாதிரி ஒரு மேட் ரஷ் ஃபார் சினிமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது உருப்படுற கதை இல்லை அப்படிங்கறது என்னுடைய அபிப்பிராயம். என்னுடைய வார்த்தை கठोरமா இருக்கலாம். நான் ஒரு பர்டிகுலர் நடிகரை அட்டாக் பண்ணணும், இன்னொரு எனக்கு என்னன்னா சார், இப்ப நான் உபன்யாசகர் தான். ஒரு படத்துல நடிச்சிருக்கேன், வேதாந்த தேசிகருங்கிற படம், முக்தா ஸ்ரீனிவாசன் அவர் நடித்த படம். ஷாகுந்தலம்ங்கிற சம்ஸ்கிருத படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். மகாபெரிவாளை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சீரீஸ்ல ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கேன். நாடகங்கள்ல நடிச்சிருக்கேன். எனக்கு நடிப்புங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் சார். நான் அதை மதிக்கக்கூடியவன். சினிமா பாருங்க, இளைஞர்கள்லாம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் பிரைம் இருக்கு, தியேட்டர் போங்க பாருங்க. அந்த ஆக்டரா பாருங்க. இந்த படத்துல அவர் நல்லா நடிச்சிருக்கார், அவரோடைய தலைவன், தளபதி என்னெல்லாம் சொல்லி அவரை ஒசத்தி, அவெல்லாம் க்ஷேமமா இருக்கா. இப்ப 100 கோடி 200 கோடி ஒரு படத்துக்கும் க்ஷேமமா இருக்கா. நீங்க என்ன பண்ண போறீங்க? யூ ஒர்க் ஃபார் யோர் ஃபியூச்சர். ஒரு படத்தை படமா பாருங்க. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா சார்? ரொம்ப நம்ம தூரம் போக வேண்டாம். பக்கத்து ஸ்டேட் கேரளா, யாராவது அங்க நடிகர் இந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. மிஞ்சி போனா ஒரு எம்எல்ஏ எம்பி. அங்கேயும் மம்முட்டி ஒரு கிளாஸ் ஆக்டர், மோகன்லால் அவ்வளோ கிரேட் ஆக்டர், அவங்க எல்லாம் ஆக்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா. இந்த மாதிரி ஒரு மேட் ரஷ் இருக்கிறது இல்லை சார், அது இருக்கக்கூடாது. இதுக்கும் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது வரும். இப்போ தமிழா பார்க்கக்கூடியவங்க ஏதாவது எழுதுவான் பாருங்க, பார்ப்பேன் சொல்லிட்டான், நாமத்தை போட்டுன்னு சொல்லிட்டான், எச்ச பார்சாதி சொல்லிட்டான், ஏதாவது சொல்லுவா என்ன பார்த்து. ஐ எம் லீஸ்ட் பாதர்ட். நான் ஒழுங்கா 99% வாங்கினேன் சார். நல்ல காலேஜ்ல படித்தேன், கார்பரேட்ல இருக்க வைக்க ஒழுங்கா வேலை பார்த்தேன். எங்க அப்பா அம்மா ஆசைப்பட்டபடி படித்தேன். உபன்யாசத்துக்கு வந்தேன், உபன்யாசத்துலயே ஏதோ கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன், மக்கள்லாம் ஏத்துட்டு இருக்கா. கண்ணா அப்படின்னான் படிச்சு அரியர்ஸ் வச்சு ஃபெயில் ஆகி அப்படி வந்தவன் கிடையாது. ஐ ஹாவ் அ வெரி குட் அகாடமிக் ரெக்கார்ட். இந்த தீபாவளிக்கும் முதலமைச்சர் வாழ்த்து சொல்லன்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. பட் ஓணம் செகுலர் பண்டிகையா? இப்போ இது 2-3 விஷயமா ஹேண்டில் பண்ணணும் சார். Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurappadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder.
And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Thiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.